ஐயா, ஒரு எம்பி சொல்கிறாரு, ஆளுங்கட்சியை சேர்ந்த எம்பி சொல்லுதாரு, நெத்தியில் பொட்டு வைக்காதீங்க, உங்களுக்கும் சங்கிகளுக்கும் வித்தியாசம் தெரியல அப்படின்னு சொல்லுதாரு. என்ன இன்னைக்கு ஒரு அமைச்சர் பேசுகிறாரு ஒரு பொது மேடையில், திருநீர் பட்டை இப்படி பூசுனா அப்படி செய்யலாம், நாமும் இப்படி போட்டால் நட்டமாக போட்டால் இப்படி செய்யலாம். ஒரு அமைச்சர் பேசக்கூடிய பேச்சா இது? ஏண்டா, ஓட்டு போட்டு நாங்கள் தானே உங்களை தேர்ந்தெடுத்திருக்கோம், ஏன் நீங்கள் இப்படி அயோக்கியத்தனமாலாம் பேசுகிறீங்க? எங்கள் கட்சியில் இருப்பவன், நமது கட்சியில் இருப்பவன் யாரும் பொட்டு வைக்கக்கூடாதுன்னு நீ சொல்கிறல்ல, யாரும் சிலுவை போடக்கூடாது, யாரும் குல்லா போடக்கூடாதுன்னு சொல்லி பாரு பார்ப்போம். நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? திருநீர் பட்டை போடுறதுக்கு 63 நாயன்மார்களும் 18 சித்தர்களும் எங்களுக்கு வகுத்து தந்திருக்காங்கடா. நாங்கள் ஒன்று திருட்டு மாடல் திருட்டு கும்பலோட சேர்ந்து அரசியல் பண்ணலை. தயவு செய்து இந்த திருட்டுத்தனமான அரசியல் பண்ணாதீங்க. நாமம் போடுறதுக்கு 12 ஆழ்வார்கள் வகுத்து கொடுத்துருக்காங்க, அவங்க அதன்படி வழிபடுதாங்க. எங்களுக்கு 18 சித்தர்களும் 63 நாயன்மார்களும் எங்களுக்கு வகுத்து தந்திருக்காங்க எப்படி வழிபடணும், திருநீர் பட்டை எப்படி திருநீர் நெத்தியில் பூசணும்னு. நீங்கள் புதுசாக பாடம் எடுக்க வேண்டாம், தருதலைகளா. ஆனால் இதில் என்ன வேதனைனா, நீங்களும் தமிழன், அதுதான் எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது உங்களை நினச்சா.